ஸ்தோத்திரம். இயேசுவின் இரகசிய வருகை மிக மிக சமீபம் என்பதை நம்மை சுற்றிலும் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே வெளிப்படுத்துகின்றன. இயேசுவின் இரகசிய வருகையின் போது இமை பொழுதிலே நாம் எப்படி மறுரூபமாக்கப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு நிமிஷத்திற்குள்ளாக என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இமை பொழுதில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் மறுரூபம் ஆவதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நொடிக்கும் குறைவான நேரமாகிய இமை பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். அப்படி என்றால் ஒரு நிமிடம் என்று ஏன் கூறப்பட்டுள்ளது என்றால், இரகசிய வருகையாகிய அந்த சம்பவம் ஒரு நிமிடத்திற்குள் நடந்து முடிந்துவிடும். குழப்பமாக இருக்கிறதா? தெளிவாக பார்ப்போம். ஆதாமுடைய காலத்திலிருந்து இயேசுவின் இரகசிய வருகை வரை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களில் யார் யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் பூரணமாய் வாழ்ந்தார்களோ அத்தனை பேருமே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் எல்லோருமே ஒரே நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவது இல்லை. ஒரு நிமிடத்திற்குள் இரகசிய வருகையானது நடந்து முடிந்துவிடும். என்றாலும் அந்த ஒரு நிமிட நேரத்திலும் கூட பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவதில் வித்தியாசங்கள் இருக்கிறது. எப்படி தெரியுமா? அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு வரும்போது பூமியில் மரிக்காமல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் கடைசியில் தான் மறுரூபமாவார்கள். அதற்காக யாரும் பயப்பட வேண்டாம். அந்த ஒரு நிமிடம் முடிவதற்குள் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி விடுவோம். ஏனென்றால் கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வது இல்லை என்றும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. நம் குடும்பத்திலும் சரி, நமது சபையிலும் சரி, நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரித்திருந்தால் அவர்கள்தான் நமக்கு முன்பாக உயிரோடு எழுந்து மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் நிற்கிற இயேசுவை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி என்றால் நாம் இதையெல்லாம் பூமியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்போமா என நினைக்கக்கூடாது. இப்படி பூமியில் நடக்கிற சம்பவங்களை, மாற்றங்களை பூமியில் மாம்ச சரீரத்தில் இருக்கிற யாராலும் மாம்ச கண்களால் பார்க்கவே முடியாது. உதாரணத்திற்கு, நம் வீட்டில் உள்ள நம் குடும்ப உறுப்பினர் யாரையாவது கர்த்தருக்குள் மரித்தவரை நம்முடைய வீட்டினருகே நம் தோட்டத்திலேயே புதைத்திருந்தால் கூட, இயேசுவின் இரகசிய வருகையின் போது தற்செயலாக நாமும் அந்த கல்லறையின் அருகே உயிரோடு நின்று கொண்டிருந்தால் கூட அவர் உயிரோடே எழும்பி மறுரூபமாகி மேலே போவதை நாம் மறுரூபமாவதற்கு முன்பு நம்முடைய மாம்ச சரீரத்தின் கண்களால் அவரை பார்க்க முடியாது. அடுத்த ரவுண்டில் நாமும் மறுரூபமான பிறகுதான் அவரை நாம் பார்க்க முடியும். கல்லறை திறந்து வெடிக்காதா என யோசிக்கக்கூடாது. கல்லறையெல்லாம் திறக்கவும் செய்யாது, வெடிக்கவும் செய்யாது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த சரீரத்தினால் கல்லறையை திறக்காமலேயே வெளியே வருவதற்கு வல்லமை உண்டு. இந்த பூமியின் எந்த கான்கிரீட் சுவரோ இரும்பு கதவுகளோ உயிர்த்தெழுந்த சரீரத்தை தடுக்க முடியாது. காரணம், உயிர்த்தெழுந்த சரீரம் இந்த பூமியின் தன்மை உள்ளதாய் இருக்காது. எனவே கதவை திறக்காமலே, சுவரை, மேற்கூரையை, கல்லறையையும் உடைக்காமலேயே உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் வெளியேறிவிடும். சரி, உயிரோடு இருக்கிற நாம் எப்போது மறுரூபமாக்கப்படுவோம் என பதட்டப்பட வேண்டியது இல்லை. கர்த்தருக்குள் மரித்த நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் இரகசிய வருகை ஆரம்பித்து அரை நிமிடத்தில் மறுரூபமானால், உயிரோடு இருக்கிற நாம் அடுத்த கால் நிமிஷத்தில், அதாவது அந்த ஒரு நிமிடத்தின் இறுதியில் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். வரிசையாக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி மேலே போய்கொண்டே இருப்பார்கள். பூமியில் மனிதர்களை தேவன் உருவாக்கிய காலத்திலிருந்து இயேசுவின் இரகசிய வருகை வரை உள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் தன் காலகட்டத்தில் உள்ளவர்களோட வரிசை கிரமமாக எழும்புவார்கள். முதலில் ஆதாம் காலத்தில் உள்ளவர்கள், பிறகு ஏனோக்கு காலத்தில் உள்ளவர்கள், அடுத்து நோவா காலம்,
பிறகு ஆபிரகாம் காலம், யோசேப்பு காலம், மோசே காலம், பிறகு தாவீது காலம், பிறகு தானியலின் காலம், இப்படியே வரிசையாக, பிறகு அப்போஸ்தலர்களின் காலம், பிறகு நம்முடைய ஆரம்ப காலம் மிஷனரிகளின் காலம், பிறகு இயேசுவின் ரகசிய வருகை நடப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு கர்த்தருக்குள் மரித்தவர்கள் வரை எழும்பி மறுரூபமாகி போய்கொண்டே இருப்பார்கள். இந்த சம்பவம் ஆகாயத்தில் வந்து நிற்கிற இயேசுவின் இடம் வரை பூமியிலிருந்து மளமளவென்று போய்கொண்டே இருப்பார்கள். இதை வருகையில் போக தகுதியற்ற கைவிடப்படுகிற யாராலும் பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருப்பது யாருக்கும் தெரியாது. இந்த நிகழ்ச்சியை பூமியின் எந்த நாட்டின் ரேடாராலும் செயற்கைக்கோள்களாலும் வான்வெளியை ஆராய்ச்சி செய்கிற எந்த தொழில்நுட்ப கேமராவாலும் கண்டுபிடிக்கவும் முடியாது, படம் பிடிக்கவும் முடியாது, வீடியோ எடுக்கவும் முடியாது, தெரியாது. உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக உயிரோடு இருக்கிற நாம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு ஆதாம் போகிறார், ஆபிரகாம் போகிறார், தாவீது போகிறார், எங்கள் தாத்தா போகிறார், அடுத்து நானும் போக போகிறேன் என்று ஆன்லைனில் நாம் செய்தியாக லைவில் இயேசு வந்துவிட்டார், எக்கால சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று யாருக்கும் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டோ ஃபோன் செய்து பேசிக்கொண்டோ பேசிக்கொண்டு இருக்கவோ முடியாது. அந்த 1 நிமிட நிகழ்ச்சியை நாமும் வேடிக்கை பார்க்க முடியாது. காரணம், நாம் மறுரூபமாகும் வரை நமக்கும் எதுவும் தெரியாது. நாம் எந்த நொடியில் மறுரூபமாக்கப்படுவோமோ அப்போதுதான் என்ன நடந்தது என்று நமக்கும் தெரியும். அந்த 1 நிமிடம் முழுவதும் நமக்கு எக்கால சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் எந்த செகண்டில் மறுரூபமாக்கப்படுவோமோ அந்த செகண்டில் தான் இமைப்பொழுது நேரம்தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். உடனே மறுரூபமாகி விடுவோம். 1 நிமிடம் முழுவதும் எக்கால சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்காது. 1 நிமிடம் இருக்கிறதல்லவா, எக்கால சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிடலாம் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. யாரிடமும் சொல்லிவிட்டு போக நேரம் இருக்காது. மரித்த பரிசுத்தவான்களுக்கும் சரி, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் சரி, தேவை எக்கால சத்தம். அந்த 1 நிமிடத்தில் அவர்கள் தங்கள் வரிசையில் எந்த நொடியில் எழும்ப வேண்டுமென்று கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த நொடி பொழுதில் மட்டும்தான் கேட்கும். கேட்ட மாத்திரத்தில் கண்ணை மூடி முழிப்பதற்குள் இமை பொழுதில் மறுரூபமாகி மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எல்லோருக்கும் கடைசியில், அதாவது அந்த 1 நிமிஷத்தின் கடைசி பகுதியில் உயிரோடு இருக்கிற நமக்கும் அந்த எக்கால சத்தம் கேட்கும். உடனே நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு மத்திய ஆகாயத்தில் நிற்பார். அந்த 1 நிமிடத்தில் உயிரோடு எழும்பி மேலே இயேசுவிடம் சென்றவர்களும் மத்திய ஆகாயத்தில் நிற்பார்கள். நாமும் மறுரூபமாகி இயேசுவிடம் சென்ற பிறகு நாம் எல்லோரையும் இயேசு பரலோகத்திற்குள் கூட்டிக் கொண்டு போவார். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகும்போது நாம் மறுரூபமாவதை பூமியில் உள்ள கைவிடப்பட்டவர்களால் பார்க்க முடியாது. அவர்கள் கண்களுக்கு நாம் மறைந்து போவோம். நாம் மறுரூபமாகும்போது சரீரத்தில் அப்போது நாம் அணிந்திருக்கிற ஆடைகளோ கையில் உள்ள செல்போனோ பணமோ எதுவுமே நம்மோடு வராது, எடுத்து செல்லவும் முடியாது. நாம் மறுரூபமாகும்போது எல்லாம் கீழே விழுந்துவிடும். தேவன் நமக்கு மகிமையின் வஸ்திரத்தினால் நம் மறுரூப சரீரத்தை அலங்கரிப்பார். மிக மிக இனிமையான பேரானந்தமான அனுபவமாயிருக்கும். இனி உடனே நடக்கப் போகிற சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். இது வெறும் கதையல்ல, நடக்கப் போகிற சம்பவம். இதோ திருடனை போல வருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். திருடன் சொல்லிக்கொண்டு வரமாட்டான், ரகசியமாகத்தான் வருவான். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்று தான் பவுல் சொல்கிறார். திருடன் எதற்காக வருவான்? உடைந்த பாத்திரத்தையும் கிழிந்து போன பழைய துணிகளையும் குப்பையையும் திருட வரமாட்டான். எதை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ அந்த விலையேற பெற்றதைத்தான் திருடி கொண்டு போவான். இயேசுவும் திருடனை போல வருவாராம். எந்த நாளில் எந்த நாளிகையில் வருவார் என யாருக்கும் தெரியாது. நாம் நினையாத நாளில், நாம் அறியாத நாளிகையில், நேரத்தில் வந்து விடுவார். வெறும் இமைப்பொழுது நேரம் மட்டும்தான் நமக்கு அவகாசம். அது எந்த நேரமாகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் எப்படி இருப்போம்? இன்னும் விட வேண்டிய ஜென்ம சுபாவங்களை விடாமல், அரைகுறையாக, சாட்சியற்று, பரிசுத்தம் இல்லாமல், மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அல்ல, விலையேற பெற்ற பொக்கிஷமாய் பூரணமாக்கப்பட்ட
பரிசுத்தவான்களாகிய மணவாட்டியைத்தான் மணவாளனாகிய இயேசு அழைத்து செல்வார். எனவே இனியும் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்காமல், மதியீனமாயிராமல் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமேன்.